ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் சின்னதாக ஒரு ட்ரிப் போகலான்னு பிளான் போட்டு நாங்கள் சென்னையில் சென்ட்ரல்லேருந்து கிளம்பிட்டு ட்ரெயினில் போனோம். போகும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒவ்வொரு ஸ்டேட்டாக ட்ரெயின் போயிட்டு இருந்தது. ஒவ்வொரு இடமும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. இதில் பார்த்திங்கனாக்கா அழகிய மலைகள், குன்றுகள், ஆறுகள், பெரிய பெரிய பாலங்கள், இது எல்லாமே இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப அவ்வளோ அழகாக இருந்தது. பட் ட்ராவல் பார்த்திங்கன்னா 3 நாள், அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் ஒரு புது அனுபவம். ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு விதமான மக்கள் இருந்தாங்க. அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள்லாம் கூட டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கிட்டத்தட்ட 3 நாளாக வெறும் சப்பாத்தி மட்டும்தான் சாப்பிட்டோம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி இடங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. வட மாவட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா முழுவதுமாக அதிகமாக பில்டிங்கான வீடுகளே இல்லை. குடிசை வீடுகள், ரொம்ப ஷீட் போட்ட வீடு அந்த மாதிரி தான் இருந்தது. நிறைய மக்கள் மலைகளில் வசிச்சிட்ருக்காங்க, ஆறுகளில் வீடு கட்டிட்டு வசிச்சிட்ருக்காங்க. மழைக்காலங்களில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழ்நாடு எவ்வளோ பரவாயில்லை அப்படின்னு தான் தோணுது. மலைகளில் அவங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்குமா கிடைக்காதான்னு கூட தெரியல. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் கட்ரா அப்படின்ற ஊரில் இறங்கினோம். அங்கே இறங்கிட்டு பார்த்திங்கனாக்கா அடுத்ததாக கட்ரா ஸ்டேஷன்லேருந்து ஸ்ரீநகருக்கு வந்தே பாரத் ட்ரெயினில் போனோம். ஸோ அது எல்லாத்தை விட ஒரு புது அனுபவம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாலம், உலகத்திலேயே ஹையஸ்ட்டு ஆர்ச் கொண்ட ஒரு பாலத்தில் ட்ரெயின் போச்சு. அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. அவ்வளோ ஹைட்டு, கீழே பார்க்குறதுக்கு இது வரைக்கும் அவ்வளோ உயரத்தில் நாங்கள் போனதே இல்லை. வந்தே பாரத் ட்ரெயினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. நல்ல ஒரு ஸ்நாக்ஸு, வாட்டர் இதெல்லாம் கொடுத்தாங்க. தொடர்ந்து அந்த மலைப்பகுதிகளில் போச்சு. 12 கிலோமீட்டர் மலைக்குள்ளவே ஒரு டெனட்டு. 12 கிலோமீட்டர் எப்படி தான் அந்த மலையை குடஞ்சி அதுக்குள்ளே ரயில் பாதை அமைச்சாங்கன்னு தெரியல. அதில் போனோம். போயிட்டு அங்கேவே பார்த்திங்கன்னா அந்த பனிப்பாறைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. மிகப்பெரிய மலைகளை எல்லாத்தையும் கடந்து ஸ்ரீநகர் போயிட்டோம். தொடர்ந்து நிறைய பெரிய பெரிய பிரிட்ஜு, பெரிய மலைகள் மற்றும் ஆறுகள், இது எல்லாத்தையும் கடந்து ஒரு வழியாக ஸ்ரீநகரை அடைஞ்சிட்டோம். ஸ்ரீநகரில் அங்கேவே குளிர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்களால் சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. தொடர்ந்து அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாங்கள் தங்குற ஹோட்டலுக்கு போய் ஒரு வழியாக சேர்ந்துட்டோம்.